வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். சட்டுன்னு ஒரு சாம்பார் பண்ணணும், டிஃபன் சாம்பார் பண்ணணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர்றது எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து தோரம்பருப்பில் நான் செய்யலை, இது சிறுபருப்பில் தான் நான் பண்ணேன். 10 நிமிஷத்தில் இந்த சாம்பார் அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சாம்பார் ஃபஸ்ட்டு நான் வந்து சிறுபருப்பு எடுத்திருக்கேன், நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன அளவோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை நான் விடுறேன். இதுக்கு மஞ்சப்பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். பெருங்காயத்தூள் வந்து அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன். இதுக்கு பச்சை மிளகா சேர்க்குறேன். இது பச்சை மிளகா காரம் தான், சாம்பார் பொடி மிளகாத்தூள் எதுவுமே தேவை கிடையாது. பூண்டு வந்து ஒரு 5 பல் சேர்க்குறேன். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம். பூண்டு வாசனை பிடிக்காதவங்க பூண்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து பெரிய தக்காளி 2 சேர்க்குறேன். ஏன்னா இதுக்கு புளியெலாம் ஊற்ற போகிறது கிடையாது, அதனால் நான் அந்த புளிப்புக்கு தக்காளியை தான் நம்ம சேர்த்துக்கணும். இது ஒரு 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்தவுடனே ப்ரெஷர்லாம் போனவுடனே இறக்கிட்டு இந்த தண்ணியெல்லாம், அந்த பருப்பு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த சிறுபருப்பை நல்லா கடைஞ்சிக்கணும். இது வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா கடையவே தேவையில்லை, அதுவே நல்லா மேஷ் ஆகிடும். நான் 3 விசில் விட்டுருக்கேன். இதை வந்து நல்லா மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கணும். இந்த தக்காளி பச்சை மிளகாய் இந்த பருப்புலாம் ஒன்றா பிளெண்ட் ஆகணும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மேஷ் ஆன உடனே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். அப்புறம் இந்த பருப்பை வேக வச்சோம், அதை இருத்தணும் இல்லையா, அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். அதுக்கு முன்னாடி இதை தாளிக்கணும். தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம். ஏன்னா தண்ணியில் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் அது குக் ஆகணும். அதனால் இதை அடுப்பில் வைக்கணும். அதுக்கு முன்னாடி தாளிக்கலாம். எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். காஞ்ச மிளகா ஒரு 4 நம்பர், கொஞ்சம் பெருங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து இந்த சாம்பாரில் விட்டுடணும். இது வந்து அடுப்பில் வச்சு இது கொஞ்சம் கொதிக்கணும். அப்போ வந்து உப்பு திட்டம் பார்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அடுப்பில் வைங்க. இது நல்லா கொதி வரணும். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த சாம்பார் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து டிஃபன் சாம்பார் சீக்கிரம் பண்ணணும் அப்படின்றவங்க சட்டுன்னு இதை 10 நிமிஷத்தில் இந்த செஞ்சிடலாம். இது வேக வைக்கிற டைம் தான் இது, மற்றபடி இது ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபைனலாக நான் வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் வந்து அந்த உப்பு காரம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டோம், அதனால தான் அந்த வெல்லம் சேர்க்குறேன். அப்புறம் கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் பொறுத்து இந்த மசாலா பொடியை மேலே தூவணும். இந்த டிஃபன் பொடி எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் வரப்போகிற வீடியோவில் நான் சொல்கிறேன். இது சேர்த்திங்கன்னா தான் அந்த டிஃபன் சாம்பாருடைய டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எந்த அளவில் சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் நான் வரப்போகிற வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து எனக்கு ஒரு சமையல் மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. அது எப்படின்றத பார்ப்போம், அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ இட்லி அவிச்சு வைக்கணும். இட்லி நல்லா வெந்த உடனே அதுக்கப்புறம் இந்த சாம்பார் விடணும். இந்த மேலே அந்த பொடியை தூவிட்டு அதை கலந்துலாம் விடக்கூடாது, அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த இட்லிலாம் அந்த பவுடரை சேர்த்துட்டு இட்லியை வேக வச்சுக்கோங்க. இட்லி அதுக்கப்புறமா நீங்கள் அந்த சாம்பாரை அதுக்கப்புறம் கலந்து விடுங்க. இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக. இது ரேஷன் அரிசியில் தான் நான் பண்ணேன் இட்லி, அவ்வளோ சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இதுக்கான வீடியோவை நான் ஆல்ரெடி என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் போய்ட்டு பாருங்கள். பாருங்க 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் இதை நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு அப்புறம் அந்த இட்லி மேலே விட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வந்து சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சிறுபருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுது. அதுவும் ரேஷன் அரிசி நல்லா ஃப்ளஃபியான இட்லிக்கு இந்த
சிறுபருப்பு சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசை, பொங்கல், அப்புறம் மெதுவடை எல்லாத்துக்குமே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து சாதத்துக்கு சூட் ஆகாது. இது டிஃபன் சாம்பார். நல்லா சூப்பரான ஃப்ளஃபியான இட்லிக்கு இந்த டிஃபன் சாம்பாரை அப்படியே அந்த இட்லியில் மூழ்க வச்சு சாப்பிடணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.